ஹாய் வீவோ சினிக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அபூர்வா நட்சத்திராவுக்கு மேக்கப் போட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க. நட்சத்திரா, உங்கள் அப்பா கிட்டே நீ பர்த்டே கிஃப்ட் கேட்டிருக்க, அது என்ன கிஃப்டாக இருக்கும்? ஒருவேளை நீ இந்த சொத்தெல்லாம் உன் பேருக்கு எழுத சொல்லி கேட்டிருக்கியா அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வந்து நட்சத்திரா கிட்டே கேட்க, அதுக்கு நட்சத்திரா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் சர்ப்ரைஸாக நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லுவாங்க. இதை பார்த்த அபூர்வாவோட சித்தி வந்து அபூர்வா கிட்ட தனியாக கூட்டிகிட்டு போய் சொல்லுவாங்க. அபூர்வா, எனக்கு என்னமோ நட்சத்திரா மேலே ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. அவள் இப்படியெல்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது ஒருவேளை அவ யாரையாவது லவ் பண்றாளா? அவ லவ் பண்ற பையனை கல்யாணம் பண்ணி வைக்க தான் அவ சந்திரா கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஒரு கிஃப்ட் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா போல அப்படிங்கிற மாதிரி அபூர்வாவோட சித்தி சொல்றாங்க. இதை கேட்ட அபூர்வா வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அப்படியெல்லாம் இருக்காது சித்தி, அவ வேற என்னமோ தான் கேட்க போறா அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நட்சத்திரா வந்து என்னடா இது, இவங்களுக்கு டவுட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ சந்திரா வருவாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அபூர்வாவும் அபூர்வாவோட சித்தியும் ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிருவாங்க. அப்போ தான் சந்திரா வந்து டைமண்ட் கிஃப்ட்டை நட்சத்திராவுக்கு கொடுப்பாங்க. நட்சத்திராவும் அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போ சந்திரா சொல்லுவாங்க, நட்சத்திரா, இன்னைக்கு நீ நடந்துக்கிட்ட விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுமா, அதனால தான் உனக்கு நான் டைமண்ட் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ வந்து என்கிட்ட ஒரு கிஃப்ட்டை ஈவினிங் கேட்குறதா சொல்லியிருக்க, இருந்தாலும் என்னோட மன திருப்திக்காக தான் இந்த டைமண்ட் கிஃப்ட்டை உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டைமண்ட் கிஃப்ட்டை பார்த்துட்டு நட்சத்திரா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு டைமண்ட் நெக்லஸ் வந்து சந்திரா வந்து கையில் வச்சுருப்பாங்க. இதை பார்த்ததுமே நட்சத்திரா கேட்பாங்க, அது என்னதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ சந்திரா சொல்லுவாங்க, இது என்னோட மூத்த பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னுமே அபூர்வாக்கும் நட்சத்திராக்கும் செம்ம கோவம் வரும். உன்னோட அக்காவுக்கு தான் நட்சத்திரா, நான் வந்து அவளை சின்ன வயசில் தூக்கி வளர்த்துருக்கேன், அவளுக்கு தங்க கிண்ணத்தில் தான் சாப்பாடு ஊட்டுவேன். ஆனால் இப்போ இவன் எங்கே இருக்கா, எப்படி இருக்கான்னு கூட தெரியல, சாப்பிட்டாளா, நிம்மதியாக இருக்காளா அப்படின்றத யோசிச்சு எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்கு அப்படின்ட்டு நம்ம சந்திரா வந்து நட்சத்திரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அபூர்வாக்கும் நட்சத்திராக்கும் செம்ம கோபம் வருது. அப்போ தான் நம்ம பூமி வந்து இதெல்லாம் கேட்டுட்டு ஓரமாக நின்று அழுதுகிட்டு இருப்பாங்க. நம்ம அப்பா நம்மளை நினச்சி இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்களே, என்னால் நான் தான் உங்கள் பொண்ணு அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியலையே அப்படின்ட்டு நம்ம பூமி ரொம்பவே அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்போது நட்சத்திரா கேட்பாங்க, அவள் தான் எங்கே இருக்கானே தெரியலப்பா, எதுக்காக அவளுக்காக நீங்கள் டைமண்ட் நெக்லஸ்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சந்திரா சொல்லுவாங்க, என்ன நட்சத்திரம் இப்படி பேசிக்கிட்டு இருக்க, ஷோபாவுக்கும் எனக்கும் பிறந்த பொண்ணு தான் உன் அக்கா, அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் என்னை தேடி வருவா. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க இந்த வசதியான வாழ்க்கை ஷோபா நம்மளுக்காக கொடுத்தது, அவளோட பொண்ணு எங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காளோ எனக்கு தெரியல, ஆனால் அவள் வந்தப்ப அவளுக்காக நான் இதெல்லாம் சேர்த்து வச்சு கொடுத்தா அவள் ரொம்பவே சந்தோஷப்படுவாள் அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து தன்னோட மூத்த பொண்ணை நினச்சி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அபூர்வா இதெல்லாம் கேட்டுட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அப்போதான் செரியோட அப்பா வராங்க. என்ன சந்திரா, உன்னோட மூத்த பொண்ணு எங்கே இருக்கா எப்படி இருக்கான்னு தெரியாமல் நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த மூத்த பொண்ணு பூமியாக நினச்சிக்கோயேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இன்னும் அபூர்வாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகும். அப்போ தான் சந்திரா வந்து யோசிப்பார், பூமி நீங்கள் வாமா அப்படின்னு சொல்லிட்டு பூமியை கூப்பிட்டு பூமிக்கு அந்த டைமண்ட் நெக்லஸை கொடுப்பாங்க. அப்போ சந்திரா சொல்வாங்க, அபூர்வா, இந்த டைமண்ட் நெக்லஸை நீயே பூமி கழுத்தில் போட்டு விடு அப்படின்னு சொன்னோன்னே அபூர்வாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும். வேற வழி இல்லாமல் சந்திராக்காக அந்த டைமண்ட் நெக்லஸை பூமிக்கு போட்டு விடுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நட்சத்திராவுக்கு செம்ம கடுப்பாயிடும். அது மட்டும் இல்லாமல் சந்திரா சொல்லுவாங்க, நீங்கள் பாருங்கள், சாயந்தரம் பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கு, எல்லாருமே ரெடி ஆயிடுங்க, பூமி நீயும் சூப்பராக ரெடி ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி கிட்ட சொல்லுவாங்க. அப்போது நட்சத்திரா வந்து அபூர்வா கிட்ட சொல்லுவாங்க, என்னம்மா அப்பா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கிட்டு வந்தாங்கன்னு நான் சந்தோஷப்படுறதா, அப்படி இல்லைனா அவங்க மூத்த பொண்ணை நினச்சி இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு நான் வந்து வருத்தத்தில் இருக்கிறதானே எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அபூர்வா சொல்கிறாங்க, இங்கே பாரு பர்த்டே பேபி, நீ எதுக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது, இன்றைக்கி உன்னோட பர்த்டே, நீ சந்தோஷமாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திராவை சமாதானப்படுத்தி அனுப்புகிறாங்க. ஈவினிங் வந்து பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பூமி வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணி சூப்பராக இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ககன் வந்து பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வராங்க. ககனை பார்த்ததுமே பூமி வந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ ககன் வந்து பூமியை தான் தேடிக்கிட்டே இருக்காங்க. பூமி நீ எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கும்போது பூமி வந்து கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அப்போது ககன் வந்து பூமியை வளைச்சி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ பூமி கேட்குறாங்க, எதுக்காக நீ ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் உன்னைய ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இது எல்லாத்தையுமே நட்சத்திராவோட ஃப்ரெண்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னது இது, ககன் வந்து பூமியை ஒரு மாதிரி பார்க்குறான், அது மட்டும் இல்லாமல் பூமியை சுற்றி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான், இது பார்க்குறதுக்கே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு வித சந்தேகத்தோடு போகிறாங்க.
அப்போது நம்ம பூமி வந்து ககனை திட்டுற மாதிரி திட்டுறாங்க. நீ ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு மறைமுகமாக ககனுக்கு போஸ் கொடுக்குறாங்க. ககனும் பூமியை வளைச்சி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுலேருந்தே தெரியுது பூமிக்கு ககன் மேலே நிறைய லவ் இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ககனும் பூமியை புரிஞ்சுக்கிறாரு. பூமி உன் மனசில் நான் தான் இருக்கேன், ஆனால் அதை நீ வெளிப்படுத்தவே மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு உள்ளே போயிடுறாங்க. அப்போது நட்சத்திரா வந்து கேக் வெட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ ககன் வந்து பக்கத்தில் தான் இருக்காங்க. நட்சத்திரா கரெக்டாக கேக் வெட்டும்போது அந்த இடத்துல கரண்ட் போயிடுது. அந்த நேரம் பார்த்து நம்ம பூமி வந்து ககன் பக்கத்தில் தான் நிற்பாங்க. ககன் வந்து யாருக்கும் தெரியாமல் அந்த கேக் எடுத்து பூமிக்கு ஊட்டி விட்டுருவாங்க. அப்போது செரி வந்து என்ன பண்ணுவார்னா அந்த கேக் எடுத்து அப்படியே நட்சத்திர வாயில் ஊட்டி விட்டுருவாங்க. அப்போ நட்சத்திரா வந்து தப்பு கணக்கு போட்டுட்டு இருப்பாங்க. ஒருவேளை ககன் தான் நம்மளுக்கு கேக் ஊட்டி விட்டுருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி சந்தோஷத்தில் இருப்பாங்க. இந்த சைடு கரண்ட் வந்தோடனே எல்லாம் மாறி மாறி நிடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நட்சத்திரா வந்து ரொம்ப வெக்கப்பட்டுட்டே இருப்பாங்க. அப்போ பூமி நினைப்பாங்க, ஆமாம் இவளுக்கு பெருசாக ககன் வந்து கேக் ஊட்டின மாதிரி வெக்கப்பட்டுட்டு இருக்கா, ககன் எனக்கு தான் கேக் ஊட்டி விட்டான் அப்படிங்கிற மாதிரி பூமி மனசில் நினச்சி ரொம்பவே சந்தோஷத்தில் இருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலேயே கரண்ட் வந்துடும். கரண்ட் வந்ததுக்கப்புறம் நட்சத்திரா கேக் சாப்பிட்றத பார்த்துட்டு அபூர்வா வந்து நட்சத்திரா கிட்ட கேட்பாங்க, என்ன நட்சத்திரா கேக் சாப்பிட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நட்சத்திரா சொல்லுவாங்க, கரண்ட் போச்சுலம்மா, அப்போதான் யாரோ எனக்கு கேக் ஊட்டி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அபூர்வாவுக்கு ஒரு யோசனையாக இருக்கும், யார் கேக் ஊட்டி விட்டுருப்பான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது செரி வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பாரு, அது வேற யாரும் இல்லை நான் தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சைடு நம்ம ககன் வந்து பூமி பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து நட்சத்திரா வந்து ககன் கிட்ட வந்து பேசுவாங்க, நான் சொன்னதுக்காக இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ககன் சொல்லுவாங்க, நான் இன்னும் உனக்காகலாம் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது நட்சத்திரா கேட்பாங்க, ககன் பொய்யெல்லாம் சொல்லாத, நீ எனக்காக தானே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ககன் வந்து பூமியை தான் பார்ப்பாங்க. பூமியை வெறுப்பேற்றுறதுக்காகவே நட்சத்திரா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பூமி சாம கடுப்பாவாங்க. அப்போது நட்சத்திரா ஒரு வேலை விஷயமா போயிடுவாங்க. அப்போ நம்ம பூமி வந்து ககன் கிட்ட சொல்லுவாங்க, ககன் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, நான் தான் சொன்னல உன்னை இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வர வேணான்னு சொல்லிட்டு, நீ என் பேச்சையும் மீறி இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு எப்படி வரலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ககன் சொல்கிறாங்க, நான் இன்னும் நட்சத்திரக்காகலாம் வரல, உனக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம பூமியும் வெக்கப்பட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ ககன் வந்து பூமி கிட்ட கேட்பாங்க, பூமி நீ என்ன என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, நான் என் மனசில் இருக்கிறத உன்கிட்ட சொல்லிட்டேன், ஆனால் உன் மனசில் இருக்கிறத இன்னும் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறே அப்படின்னு சொல்லும்போது பூமிக்கு பேச்சே வராது, அப்படியே அமைதியாக இருப்பாங்க. ககன் சொல்லுவாங்க, எனக்கு தெரியும் நீ வந்து என்னைய விரும்புகிற, ஆனால் அதை நீ வெளிக்காட்டிக்க மாட்டேங்கிற, அதுதான் ஏன் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பூமி சொல்லுவாங்க, நீங்கள் பாருக்காக நீங்கள் சுற்றி எல்லாருமே இருக்காங்க, நீ என்கிட்டே இப்படி பேசிக்கிட்டு இருந்தானா எல்லாம் தப்பாக நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ககன் சொல்லுவாங்க, யார் தப்பாக நினைச்சாலும் எனக்கு கவலை கிடையாது பூமி, உன் வாயிலிருந்து அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ககன் வந்து பூமி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, எனக்கு ஒன்றை தவிர வேற யாருமே வேண்டாம் பூமி லைஃப்பில், எனக்கு நீ தான் லைஃப் ஃபுல்லாக கூடவே வரணும் அப்படின்னு சொல்லும்போது பூமி ரொம்பவே எமோஷ்னல் ஆயிடுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது பூமி வந்து ககனை ரொம்பவே லவ் பண்ணுறாங்க சொல்லிட்டு. ஆனால் கூடிய சீக்கிரமாகவே நம்ம பூமி வந்து ககன் கிட்ட அவங்களோட லவ் சொல்ல தான் போகிறாங்க. அதையே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.